أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல் என்று மார்க்கத்தில் புதிதாக நுழையக்கூடியவர்கள் அனைத்தும் அனாச்சாரங்களாகும், அனாச்சாரங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எம்பெருமானாரின் எச்சரிக்கையை சூரியன் உதிக்கின்ற நாட்களில் சிறந்த நாளாக கருதப்படுகின்ற இந்த ஜுமாவுடைய நாளில் உங்களுக்கும் எனக்கும் அந்த இறை செய்தியினை நினைவூட்டியவனாக எனது ஜுமாவுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, இந்த சகோதர சகோதரிகளே, இறைவனும் இறைவனுடைய தூதரும் எந்த அடிப்படையில் ஜுமாவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த அடிப்படையில் ஜுமாவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கு குழுமியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கை உறுதி என்ற தலைப்பு இங்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு இந்த சந்தர்ப்பத்திலே தேர்வு செய்யப்படுவதற்கான காரணம் என்று சொன்னால், அழகிய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ற 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்வியலில் கடைபிடித்த நகர்வுகள், இன்னும் இப்ராஹிம் நபி சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை செய்திகளையும் அத்துணை செயல்பாடுகளையும் நம்முடைய வாழ்வில் நடைமுறையாக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த செயல் திட்டம் கையில் எடுக்கப்பட்டு இந்த ஜும்மாவுடைய உரையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கை உறுதி எப்படி இருந்தது என்ற செய்திகளை நாம் அறியப்படுகிறோம்.
அந்த செய்திக்கு நுழைவதற்கு முன்னால் நாமெல்லாம் முஸ்லிம்களாக பிறந்திருக்கிறோம். முஸ்லிம்களாக பிறந்திருக்கக்கூடிய நம்மிடத்தில் ஒரு பல வருடங்களுக்கு பின்னால் நகர்ந்து சென்று பார்த்தால் நம்முடைய வாழ்வியல் எப்படி இருந்தது, இஸ்லாம் சார்ந்த கொள்கை சார்ந்த கோட்பாடுகளை நம்முடைய வாழ்க்கை செயல் திட்டங்களை அமைத்திருந்தோமா, அல்லது ஏதோ பேரளவில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொள்கை சார்ந்த ஒரு சில செய்திகள் அறிந்ததினால், அந்த செய்திகள் என்னுடைய உள்ளத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்தியதனால் இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே அமர்ந்து இந்த நிகழ்வை, இந்த ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய சூழல் பலருக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட நிலையை ஒரு கணம் நாம் சிந்தித்து யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடைமுறையில் இந்த கொள்கையில எந்த காலகட்டத்திலும் சமரசம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஒருபோதும் இருக்க மாட்டோம். எப்போது சமரசம் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னால், நம்முடைய கடந்த கால வரலாறுகளை, நம்முடைய கடந்த கால வாழ்க்கைகளை ஒரு கணம் நாம் திரும்பி பார்த்தால், நான் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், இன்றைக்கு என்னுடைய மாற்றத்திற்கு காரணம் என்ன என்பதை ஒரு கணம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வையில் கொள்கை சம்பந்தமான விஷயங்களில் இன்னும் கூடுதலான கொள்கை பிடிப்பு அதிகமாகுமே தவிர குறையாது. கண்டிப்பாக அதை நாம் சிந்திக்க, அதை நாம் யோசிப்பதற்கு அதற்கான ஒரு நேரங்களை நாம் கொடுப்பதில்லை. இப்ப உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இறைவன் தருகின்ற வாரிசுகள், இல்ல மனைவி, இல்ல தன்னுடைய கணவன், தன்னுடைய பெற்றோர், ஏதோ ஒரு உறவு வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த உறவு நம்மோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரைக்கும் அவர்களுடைய அந்த அருமை பெருமைகள் நமக்கு பெரிய அளவுக்கு தெரியாது. இறைவனுடைய வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் அப்படியே ஓடிக்கொண்டே இருப்போம். அதே நேரத்தில் அந்த நபரை, அந்த உறவை ஒருவர் இழந்து விட்டாரையானால் அப்படி கடந்து போயிருவோமா? அப்படி நம்முடைய வாழ்க்கையை கடந்து விட்டு செல்லக்கூடியவர்களாக இருப்போமா? ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு சிந்தனையில் அந்த செய்தியை நாம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருப்போம். என்னுடைய மகனை நான் இழந்து விட்டேன் என்று சொன்னால், என் மகன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு தொழுகையாளியாக இருந்தால் தெரியுமா? அவரிடத்தில் எவ்வளவு பெரிய கல்வி ஆற்றல் இருந்தது தெரியுமா என்று பேசக்கூடியவர்களாக, என்னுடைய தாய் தந்தை என்று சொன்னால் எனக்கான ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர் இருந்தாரே, இன்றைக்கு நான் அவரை இழந்திருக்கிறேனே. என்னுடைய மனைவி என்று சொன்னால், மனைவி எனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உதவியாக நின்றால், இப்படி ஒவ்வொரு உறவையும், கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு இழப்பு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலையில தான் நாம் இருக்கும் பொழுது அதனுடைய அந்த அருமைகள் நமக்கு தெரியாது. அதை இழந்த பிறகுதான் அதனுடைய அருமையை நாம் இழந்து விட்டோமே என்று கவலைப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவோம். அதே போலதான் இன்றைக்கு நாம் கொள்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால், கொள்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறதுனால், இந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் இதை உறுதிப்படுத்துவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். கொள்கையிலே இருக்கிறதுனால அது அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கொள்கை தெளிவான கொள்கை, இதுதான் உண்மையான கொள்கை, இதுதான் நமக்கு நாளை மறுமையினாலே வெற்றியை பெற்று தரும் என்ற சிந்தனையில் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கா இல்லையா? ஆனால் அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் சர்வ சாதாரணமாக நமக்கு புரிகின்ற அளவிற்கு சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்குல அதை இலகுவாக சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அழகா சொல்றான் பாருங்க. ஒரு நல்ல கொள்கைக்கான ஒரு உதாரணமாக இந்த உதாரணம் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொன்ன உதாரணம் எனக்கு புரியல பாய், நீங்க சொன்னது எனக்கு விளங்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. ஏன்? இது இறைவனுடைய வார்த்தை. அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லும் பொழுது சொல்லுகிறான் பாருங்க. அலம்தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலீமத்தன் தய்யிபத்தன் கஸஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா தாபித்து வ ஃபர்ஊஹா ஃபிஸ் ஸமாஇ. அற்புதமான ஒரு வசனம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுகிறான். தூய்மையான ஏகத்துவ கொள்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? புரிகிற மாதிரி அல்லாஹ் பேசுறான். நல்ல கொள்கைக்கான உதாரணம் என்பது ஒரு எடுத்துக்காட்டை அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நீங்க சிந்திக்கலையா? அது என்ன உதாரணம் தெரியுமா? அது ஒரு நல்ல மரத்தை போன்றது. ஒரு நல்ல மரத்திற்கான ஒரு உதாரணமாக அல்லாஹ் பேசுகிறான். அந்த மரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், தன்னுடைய வேர்களை உறுதியாக எந்த அளவிற்கு என்று சொன்னால், அது எந்த அளவிற்கான ஒரு வளர்ச்சி அடைகிறதோ அந்த அளவிற்கு அந்த வேர்களை பறந்து விரித்து மண்ணிற்குள் என்னென்ன தேவையான சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு உறுதியாக இருக்கும். அதனுடைய கிளைகளோ வானத்தை தொடுகின்ற அளவிற்கு வளர்ந்து இருக்கும். இந்த உதாரணம் நமக்கு புரியுதா புரியாதா? அழகா புரியும். நல்ல கொள்கைக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான்.
ஒரு அழகான ஒரு மரம், அந்த மரம் தன்னுடைய வேர்களை நல்ல முறையில விசாலமாக்கி கொண்டு அதை அழகான முறையில் அமைத்துக் கொண்டு எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அந்த மரத்தினுடைய காலம் முடிஞ்சிடும், அதை தாண்டி நிறுத்தும். இதுதான் நல்ல கொள்கைக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்லுவார். அப்ப கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க, இந்த உதாரணம் நமக்கு புரியுதா புரியலையா? அழகா புரியுது, எந்த குழப்பமும் இல்லை. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். அதை தொட்டு வரும்போது பேசும்பொழுது கெட்ட கொள்கைக்கான உதாரணம் என்ன தெரியுமா? அதையும் எல்லாம் குழப்பமா பேசுனேன். நல்ல கொள்கைக்கு நல்ல உதாரணம் சொல்றது சரி, கெட்ட கொள்கைக்கு குழப்பலாம்ல, புரியாத மாதிரி செய்யலாம்ல. ஆனா அல்ல அதையும் சுலபமாக சொல்லுகிறான். கெட்ட கொள்கைக்கான உதாரணம் ஒரு கெட்ட மரத்தை போன்றது. மரத்துல என்ன கெட்ட மரம், நல்ல மரம்? மரத்துல என்ன இருக்கு? எல்லா மரமும் ஒரே மரம் தானே, பேருதான் வேற வரும், அதனுடைய அமைப்பு தான் வேறு மாதிரி இருக்கும். மரங்கள்ல என்ன நல்ல மரம் கெட்ட மரம்? அல்லாஹ் சொல்லுவான், அது கெட்ட மரத்தை போன்றது. எப்படி? அதனுடைய பூமியினுடைய மேற்பரப்பிலே தான் அந்த வேர்கள் இருக்கும். சர்வசாதாரணம் அப்படின்னு கொண்டு தேடலாம், பெரிய சிரமம்லாம் பட தேவையில்லை. ஜேசிபியை கொண்டு வந்தாலும் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 பேர் ஒரு பெரிய மரமாக இருக்கிறவங்க ஒரு 10 பேர் ஒழுக்கணும்னு சொன்னா வேரோட வந்துடும். அதான் பேசுறான், பூமியின் மேற்பரப்பிலே அந்த வேர்கள் இருக்கும், அதை பிடுங்கினால் இலகுவாக பிடுங்கிக் கொள்ள முடியும், அதுல எந்த உறுதியும் இருக்காது. இது கெட்டமா. இந்த 2 உதாரணத்துல நாம எப்படி இருக்கணும் சிந்திச்சு பாருங்க. இந்த கொள்கை என்பது அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, இந்த தீன இஸ்லாம், இஸ்லாம் என்னிடத்துல மார்க்கம் என்ற ஒன்று அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னால் அது இஸ்லாம் தான். இஸ்லாத்தை தவிர நீங்க எவ்வளவு பெரிய மார்க்கத்தை, எவ்வளவு பெரிய மதங்களை, எவ்வளவு பெரிய கொள்கை கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், கோடி கோடியாக அந்த இறை இல்லங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்ற இல்லங்களுக்கு கோடி கோடியா கொட்டட்டும், கொட்டினாலும் அல்லாஹ்வுடைய பார்வையை சிறந்த மார்க்கமாக பார்க்கப்படுவது இஸ்லாத்தை தவிர வேற ஒண்ணு. சரிதான பயிர்? நாங்க இஸ்லாத்துல தானே இருக்கோம், நாங்க இஸ்லாத்துல இல்லை நம்ம சொல்ல முஸ்லீமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்தில் அல்லாஹ் விரும்புகின்ற அந்த சிந்தனை படத்துல இருக்கா? அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லுகிறான், அல்லாஹ் என்பவன் இருப்பான் என்பது உறுதியாக நம்பிக்கை. அல்லாஹ்வை நம்புறது எல்லாம் நம்புறாங்க, அதே உறுதியாக இருக்கிறது அதுதான் சிறந்தது. நல்லா பேசுறாங்க. எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் என் ரப்பு என்ன உதவி செய்வான், எனக்கு என் ரப்பு போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்ற சிந்தனையிலே ஒருவர் பயணிக்கிறார் என்று சொன்னால் அந்த கொள்கையிலே எவ்வளவு பெரிய ஆட்டம் வந்தாலும் சரி, அசைத்து பார்ப்பதற்கான அந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை அசைக்க மாட்டார். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேர்வெளி எவ்வளவு பெரிய அறிவியல் விஞ்ஞானியாக இருக்கக்கூடியவர்கள் கிடைக்கலையே, அறிவியல் விஞ்ஞானியாக இருந்து அறிவியலை சமூகத்திற்கு சொல்லக்கூடியவர்கள் கிடைக்கலையே, பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் கிடைக்கலையே, பெரிய பெரிய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் கிடைக்கலையே, ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஆட்சியருக்கு கிடைக்கலையே, சாதாரணமாக தினக்கூலிகளாக வேலை செய்கின்ற ஒரு மிடில் கிளாஸ் கூடிய நமக்கு அல்ல அந்த கொள்கையை கொடுத்திருக்கிறான். நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த கொள்கை எப்படி ஆழமான முறையிலே, இந்த கொள்கையில் எப்படி உறுதியாக இருக்கும் என்று நம்ம நினைத்து பார்க்க வேண்டாமா? ஒரு கட்டடத்துக்கு பார்க்கவே, ஒரு கட்டடத்தை ஒருத்தர் கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியரை கொடுக்கணும் வைங்கிற, ஒரே வாரத்துல கட்டி முடிச்சுட்டாரு. நம்ம ஏத்துக்குவோமா? ஏத்துக்கோமா? யாராவது ஏத்துக்கோமா? ஏத்துக்கவே மாட்டோம். காங்கிரீட் போடுறதுக்கு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்குறோம், அதை கொடுத்தா மட்டும்தான் அது நிற்கும், இல்லைன்னா இருக்காது. அதை ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கலையே. அப்புறம் நாம் உலகத்திலே வாழ்கிற ஒரு கட்டடத்தினுடைய உறுதியை உறுதி செய்கின்ற நம்மிடத்தில் கொள்கையில எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்ற சிந்தனை நம்மிடத்தில் இருக்கா? நான் உறுதியாக இருப்பேன், எவ்வளவு பெரிய சிரமம் இருந்தாலும் சரி, மார்க்கம் காட்டித்தராத காரியங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால், அதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை எதிர்த்து சொல்லுகிறாரோ, இதையெல்லாம் இணை வைக்கக்கூடிய காரியம் என்று எதிர்த்து பேசுகிறாரோ, அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் அதற்கான ஒரு ஆறுதல், அதற்கான ஒரு நன்கொடை, அதற்கான ஒரு உதவி என்னிடத்தில் இருக்கும் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள். நம்ம பேரிடமான முஸ்லிம்களாக வாழ்கிறோமா என்ற ஒரு அச்சம் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த உறுதி நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்திகளை எத்தனை செய்திகளை கேட்கிறோம், அத்தனை செய்திகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவரை மாதிரி ஒருத்தரை கொண்டு நிறுத்துக்கு பார்க்க முடியவே முடியாது. தன்னை பெற்றெடுத்து தந்தைகிட்ட வெயிட் பண்றாரு. இதுதான் மார்க்கம், இதுதான் கொள்கை. இன்னைக்கு நம்ம தந்தைகிட்ட நம்ம சொல்ல முடியுதா? நம்ம பிள்ளைகிட்ட நம்ம அந்த கொள்கை உறுதி நம்ம
நடைமுறைப்படுத்த முடியுதா? தான் பெற்றெடுத்து தன்னுடைய பராமரிப்புல இருக்கக்கூடிய தந்தை இடத்துல பெற்றுள்ளார், நீங்க வணங்கி கொண்டு செய்தார் என்று சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே. அவருக்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்ன? கட்டுப்படு என்று சொன்னால் கட்டுப்பட்டார். நீங்க நம்மகிட்ட அப்படிப்பட்ட பண்பு இருக்கா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது சொல்லுவார், அந்த இப்ராஹிமுக்கு நாம் கட்டுப்படி என்று சொன்னோம். அவர் என்ன மாதிரி சொன்னார்? கால அஸ்லமத்தில் ரப்பில் ஆலமீன், நான் அகிலத்தினுடைய இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை நம்ம இடத்துல இருக்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து சொல்றேன். கட்டுப்படுவது என்று சொன்னால் மார்க்கம் இது தவறு என்று சொல்லுகிறது, மார்க்கம் இதை தவறு என்று பட்டியல் போடுவது என்று சொன்னால் அந்த தவறிலிருந்து நான் விடுபடக்கூடிய முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று இருக்கிறோமா? இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு நீங்க எடுத்து பாருங்க. மீலாது விழா என்ற பேரில் ரபீஉல் அவ்வல் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் மார்க்கம் காட்டித்தராத காரியங்கள். மார்க்கம் எங்கேயாவது ஒரு இடத்துல நபிகளார் என்ற பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்களா? நபிகளாருடைய மனைவியார்கள் கொண்டாடி இருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு உயிருக்கு ஒரு அச்சம் என்று சொன்னால் அதற்கு அரணாகர் என்று நபித்தோர்கள் ஒரு பிறந்த நாள் கொண்டாடினாங்களா? கொண்டாடவே இல்லை. கொண்டாடுவதற்கான வாய்ப்பும் இல்லை, சாத்தியக்கூடும் இல்லை. என்னை வரம்பு மீறி நீங்கள் புகழாதீர்கள். மரியமனுடைய மகன் ஈசாவை எப்படி அந்த சமூகம் வரம்பு மீறி புகழ்ந்ததோ அதுபோல என்ன வரம்பு மீறி புகழாதீங்க. எனக்கு இங்க ஏன்னா நீங்க பிரிய வச்சிருக்கிறீங்க, பாசம் வச்சிருக்கிறீங்க, என்ன கூப்பிடுறதா வந்து அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, ரசூலும் சொல்லுங்க, தூதரும் சொல்லுங்க, முடிஞ்சு. இப்படிப்பட்ட ஒரு நபிக்கு ஒருத்தர் பிறந்த நாள் இல்லா கொண்டாடுறாங்க. எவ்வளவு யாரா இருப்பாங்க அவங்க? மார்க்கம் காட்டி தந்ததாது, அந்த மார்க்கம் காட்டி தராது அவர்களுடைய அறியாமையின் காரணத்தினால், அல்லாஹ் அவருடைய உள்ளங்களை பூட்டுதலை போட்டிருந்த காரணத்தினால், அவர்கள் சிந்திக்க மறுக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் அப்படியே அவர்களை விட்டுவிட்டான். மனிதர்களாக இருக்கக்கூடிய கேள்வி இருக்கக்கூடிய நம்மிடத்தில் நாம் ஒருவரை சிந்தித்து கேட்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தை படித்து வந்திருக்கக்கூடிய 7 வருடம் படித்து வந்திருக்கக்கூடிய ஆலயங்களை சிந்தித்து நேரடியாக நாம கேட்டிருக்கிறோமா? நாம எப்படி இருக்கிறோம்? அவர்கள் நடத்துற அந்த மீலாது விழாவுக்கு வரி கொடுக்கக்கூடிய முஸ்லிம்களை இன்றைக்கு பார்க்கிறோம். தவறுதான், மீலாது விழா கூடாதுதான், ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் ஊர்ல வீட்டு வாசல் தேடி வந்துட்டாங்க. இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா? கொடுத்துருவோம். இருக்கா இல்லையா? சாப்பாடு போடுறாங்க, அது என்னவே பிரச்சனை இருக்கு. அது என்ன மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இறை இல்லங்கள் என்று அவர்கள் பார்க்கப்படுகின்ற இறை இல்லத்தை வச்சு ஆக்குனாங்களா? இல்லையே. பொது இடத்துல வச்சுதான் ஆக்குனாங்க, பொதுவாக செஞ்சாங்க. அதுல என்ன இருக்கு? அந்த சாப்பாடை சாப்பிடுவது என்ன பிரச்சனை இருக்கு? இப்படி இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அறியாமை. ஒருத்தருக்கு மார்க்கமே தெரியல, அவனை சொல்லி கொண்டு வந்துடலாம். ஆனால் மார்க்கம் இதுதான், கொள்கை இதுதான் என்று தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒருத்தர் போய் அவனை சொல்லி திருத்தி கொண்டு வருவது சாதாரணம் என்றால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மார்க்கமே தெரியல, அறவே தெரியல, சொல்லி 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 கூட கொண்டு தரலாம். ஆனா இங்க என்ன பிரச்சனை? நமக்கு மார்க்கம் தெரிகிறது, இதுதான் சரி என்று புரிகிறது. சரி என்று தெரிகிறவரை இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். இது சரியில்லை, இதெல்லாம் பொய்யா இருக்கு, முன்னுக்கு போய் முரணா இருக்கு, இது கொள்கையே இல்லை, இங்க ஏதோ ஒரு ட்ரெண்டிங்ல பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருப்போமா? உட்காரவே மாட்டோம். அதுக்குதான் சொன்ன அறியாமையிலே நாம் முன்னால் இருக்கும்போது எப்படிப்பட்ட நிலையில இருந்தோம், எப்படிப்பட்ட ஜும்மாக்களை அட்டன் பண்ணோம், எப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஜும்மாவிலே நடந்தது, எப்படிப்பட்ட நிலையில மார்க்கப்பட்ட இருந்தது. இன்றைக்கு என்ன? அதை விட 100%, 1000% கூடி இருக்கு நம்ம இடத்துல. மார்க்கத்தை தேடுவதற்கான வாய்ப்புகள் கையில் இருக்கு, புத்தக வடிவில் இருக்கு. ஒரு விஷயத்தை தெரியவில்லை என்று சொன்னால் அதை கேட்பதற்காக, கேட்டு அதில் பயன்பெறுவதற்கான வழிகளை அமைத்து கொடுத்திருக்கிறோம். அப்படி கொடுத்து விட்ட பிறகு கூட நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்கு? வரி கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க தான் நடத்துறாங்க, அது அவங்களாச்சு அல்லாவாச்சு. அவங்க நடத்துற விஷயத்துல நாங்க இருக்கோம், ஊர்ல இருக்கோம், எங்களுடைய பிள்ளைகளை கூப்பிடுறாங்க, பயான் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க, மீலாது விழா என்ற பேர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, அவங்களும் மார்க்கத்துக்காக சொல்றாங்க, நாங்க போய் கலந்துக்கிறோம், பிரச்சனை இல்லை, நாங்க எங்களுடைய பிள்ளைகளை அனுப்புறோம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இது சரியான ஒரு நடைமுறையா? தவறு என்று சொன்னால் தவறுதான். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நல்ல ஆழமாக சிந்தித்து பார்த்தால், ஏற்கனவே உங்களுக்கு கடந்த ஜும்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கூடிய செய்திதான். அல்லாஹுவால் எந்த காரியத்தை செய்ய முடியுமோ, அல்லாஹ் மட்டுமே செய்ய முடியுமோ அந்த காரியத்தை இந்த நபி செய்வார் என்று நம்புகிறார்கள். என்னுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே, என்னுடைய நோயை நீக்கக்கூடியவரே என்று திரும்ப திரும்ப பிரார்த்தனை என்ற பெயரில், மௌனத் என்ற பெயரில் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சொல் என்பதை அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். அந்த இணை வைக்கக்கூடிய காரியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது தான் நாடியவருக்கு
பாவங்களை மன்னிச்சிருவேன். இதை தவிர இணை வைக்கின்ற இந்த காரியத்தை தவிர நம்ம மற்ற பாவங்களை நான் தான் மன்னிப்பேன். இணை வைப்ப நான் மன்னிக்கவே மாட்டேன். மனுஷனை ஏத்துக்கிறது இல்லைங்க. ஒரு கடைக்கு முதலாளின்னா முதலாளியே முதலாளி சொல்ற மனுஷனை ஏத்துக்கிறா. முதலாளி இல்லாத இருக்கிறவங்க வெளியே 2 பியூன் வேலை பார்க்கிறவருக்கு, கார் பார்க்கிங் விற்கக்கூடியவருக்கு அவரை கொண்டு போய் இவர் முதலாளி சொன்னா மனுஷன் ஏற்றுக்குவானா? அவரால் ஏற்றுக்க முடியுமா? மனிதனாலே ஒரு சாதாரண விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அந்த சராசரங்களை படைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை ஒவ்வொரு ரபியுல் மாதமும் இன்னும் சொல்ல போனால் கூடுதலா எக்ஸ்ட்ரீமாக போய் இன்றைக்கு செய்யக்கூடிய நிகழ்வு இருக்கு. அதற்கு நாம் துணை நிற்கிறோம் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த நிகழ்ச்சிகளை ஏற்கனவே பேசுறது ஊராட்சியாளர் பேசுறது பரிசு கிடைக்கும். அப்படிப்பட்ட பரிசு நமக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட புகழ் நமக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு உணவு நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு என்னால் பொருளாதாரத்தை நான் கொடுக்க முடியாது. அல்லாஹ் தன்னுடைய திருமலைகளை சொல்லும் சொல்லுகிறார், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள், தாபங்களிலும் வரம மீறிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். நன்மையான காரியத்தில் சேரும், இறையச்சத்தோடு இருக்கக்கூடிய காரியத்தில் சேரும், பாவத்திலையும் வரம மீறலை சேர்த்து விடாது. இது எப்படிப்பட்ட பாவம்? ஒட்டுமொத்த ஊழல் இல்லை மீனாடுகளாக புறக்கணிக்கிறதா இந்த நிலைமை. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல பல ஊர்கள்ல அந்த நிகழ்வுகள்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மக்கள் விளங்குறாங்க. இது தவறு தானே? அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் நபிக்கும் இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க நபியினுடைய புகழை உயர்த்துகிறோம், நபியினுடைய புகழை உயர்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்க நபிகளார் மீது செலவாத்துக்காக சொல்லுகிறோம், செலவாத்து சொல்லுவதற்கென்று மார்க்கம் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பாங்கிக்கு பிறகு செலவாத்து சொல்லலாம், வெள்ளிக்கிழமை நாட்கள்ல செலவாத்து சொல்லலாம், அத்தையாத்தினுடைய இருப்புல செலவாத்து சொல்லலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். அதுல 2வது என்ன, வருஷத்துக்கு ஒருத்தர் ரபியுல் வந்துருச்சு சொன்னா நாங்க செலவாத்து போடுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை கொண்டு உச்சாரி கும்பலை நிறுத்துவோம். இவர்கள் என்ன உச்சாரி கும்பலை நிறுத்துவோம்? அல்லாஹ் ஏற்கனவே உயர்த்தி விட்டார். அந்த புகழை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்த போய்தான் இன்றைக்கு இந்த பகுதியில இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடு வாரத்தில் வருகின்ற இந்த ஜும்மாவை தூதரை பார்த்து ஏற்றுக்கிட்டோமா? தூதரை பார்த்து இந்த காரியத்தை செய்யறோமா? ஒட்டுமொத்த உலகத்திலும் இன்றைக்கு ஜும்மாவுடைய நாளா இல்லையா? எல்லா பகுதியிலும் இன்றைக்கு இந்த நேரத்தில் ஜும்மா நடக்குமா நடக்காதா? இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு செஞ்சிருக்கக்கூடிய புகழ் இல்லையா? அந்த மனிதர் பார்த்ததும் கிடையாது, எப்படி இருப்பார் என்று தெரியாது, தோற்றங்களே சொல்லப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் யாராவது உங்களை யாராவது என்ன யாராவது பார்த்துக்கிறோமா? இல்ல. ஆனா பின்பற்றுறோமே. இந்த பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை நிறுத்துவது. ஆனால் இவர்கள் அதற்கு நேர் மாற்றமாக இந்த காரியங்களை ஈடுபடுவது நான் கத்துரைச்சே தரமாட்டேன். என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி காரியங்கள்ல நான் உதவி செய்வேன், அந்த மக்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய நிலையில இருப்பேன், அவங்களை நான் பகச்சிக்க முடியாது, அவங்களை நான் பகச்சிக்கிட்டா எங்கிட்ட இருந்து வியாபாரம் குறைஞ்சிரும், இப்படிலாம் நினைக்கிறோம். அதானே நீங்க தவறு என்று சொன்னால் தவறு என்று போட்டு உடைக்கத்தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் சொல்லுகிறார்கள். ஒரு கண்ணாடி பாத்திரம் இருக்கு, அதை இந்த சபையில போட்டா என்ன நடக்கும்? சில்லியா நொறுங்கிடும். அதனுடைய சில்லிகள் பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணுல காதுல கையில போய் படும், காயப்படுத்ததான் செய்யும் கண்ணாடி டம்ளர் போட்டா. இது மாதிரிதான் மார்க்கவும். அவர் முத்தவழியாக இருந்தாலும் சரி, இமாமாக இருந்தாலும் சரி, ஊர் தலைவராக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, மாமனா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மார்க்கம் எதை சொல்லுவதோ நம்ம சொல்லுவேன். எப்படி சொல்லணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கண்ணாடி பாத்திரத்தை போட்டால் எப்படி உடையக்கூடிய நிலையில் இருக்குமோ அதுபோல நீங்க சொல்லணும். சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே இதை செய்யக்கூடியவர்களுக்கு உள்ளத்திலே காயத்தை ஏற்படுத்தட்டும், பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதரின் வாயிலாக சொல்லுகிறான், எல்லாத்தை விட, கணவனை விட, மனைவியை விட, தாயை விட, தந்தையை விட, சொந்த பந்தத்தை விட, செல்வத்தை விட, குதிரையை விட, தங்கத்தை விட, வைரத்தை விட, எல்லாத்தையும் விட இந்த முகம்மது உனக்கு சிறப்பிற்குரியவராக ஆகணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அந்த சிறப்பிற்குரியவராக ஆகவில்லை என்று சொன்னால், நாம் அதையெல்லாம் விட்டுட்டு மற்றதை விரும்புகிறோம் என்று சொன்னால் நாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்க முடியாது. அந்த உறுதி நம்மிடத்தில் இருக்கும். எனக்கு ரப்பு தருவான். சொந்தங்கள் இன்றைக்கு பகைக்கப்படலாம், கொள்கைக்காக இன்றைக்கு பகைத்துதான் இருக்கிறோம். ஆனால் சில நேரங்கள்ல அப்படி கொள்கை விட்டு சருகி போனால் ரொம்ப சிரமமா போயிடும். இன்றைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம், கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல அப்படி மூடலாக அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம இருக்கக்கூடிய நிலை இருக்கு. தொடரவே கூடாது. இது ஆரோக்கியமானதே கிடையாது.
சரின்னா இது சரி, சரின்னா அது சரி. இந்த நடுநிலையா இருந்துகிட்டு இதுவும் சரிதான், இவங்க சொல்றது கரெக்ட் தான், 100% கரெக்டா சொல்றாங்க, இவங்க ஒரு 70% கரெக்டா தான் சொல்றாங்க, இங்கேயும் அங்கேயும் இப்படி மார்க்கம் விரும்பவே இல்லைங்க. மார்க்கம் அப்படி விரும்பவும் இல்லை. எது சரியா இருக்கு இல்ல. சில பேர் சொல்லலாம், எனக்கு ஒரு நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய தேடல் முடியல, நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், இது சரியா அது சரியா தேடிக்கொண்டிருக்கிறேன், ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சொன்னால் அது வேற. ஆனால் அது கூட நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், இன்றைக்கு சமூகத்தில் நடக்கப்படுகின்ற மரணங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தால், நினைச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி மவுத்து என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. இன்னைக்கு ஒருத்தரோட இன்றைக்கு ஒரு மவுத்து, நேற்று இரவு அப்ப கூட அவர் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பேசும்போது கூட அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவார், அவர் நம்ம பள்ளிக்கு தான் வருவார், நம்மளுடைய ஏமாற்றல் தான் வந்து சொல்லுவார், எல்லாத்தையும் அதான் ஈடுபடுவாரு. ஆனால் விளையாட்டுக்கு கூட அவர் சொன்னாரா, உண்மையா சொன்னாரா கூட தெரியல. என்னங்க சொன்னாரு, இப்ப நான் தௌஹீதெல்லாம் கிடையாது, நான் சுன்னத்து தான். ஆனால் அவருடைய தொழுகை முழுக்க முழுக்க நம்ம பள்ளியில தான். ஒவ்வொரு தொழுகையுடைய வக்து தொழுகைக்கும் சரியா வந்துருவாரு, ஏமாத்துடைய பணிகள் என்று செய்வாரு. செய்யக்கூடிய நிலையில் அவர் விளையாட்டுக்கு சொன்னாரா உண்மையாவே சொன்னாரா நமக்கு தெரியல. அதை சொல்லி நமக்கு ஒரு சவால் வருத்தப்படுறாரு, மனுஷன் அப்படி இருந்தாரு. ஆனா கடைசி நேரங்கள்ல கூட சில சந்தர்ப்பங்களை இப்படி சொல்லுவாங்க, சுன்ன ஜமாத்தான், நான் தௌஹீதெல்லாம் கிடையாது. இங்க சுன்ன ஜமாத்து தௌஹீ ஜமாத்து இந்த மேட்டரே இல்லை. கொள்கையில இப்படி இருந்தோம், உறுதியா இருந்தோமா, அசைக்க முடியாத உறுதியாக இருந்தோமா, நம்முடைய குடும்பமும் சரி, இன்னொரு காலங்களும் சரி, நம்முடைய உறுதி எப்படி இருக்கிறது, மார்க்கம் என்ன சொல்லுது, இந்த விஷயம் இந்த காரியம் மார்க்கம் என்ன சொல்லுது, தடுத்து இருக்கா முடியாது. யாராவது இருந்துட்டு போட்டுமே, ஒரு மனிதனால் மனிதனுக்கு உதவி செய்து விட முடியும் நினைக்கிறோமா, கிடையவே கிடையாது. அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் நடக்கும். அது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான் பாருங்க, உறுதியான ஏகத்துவ கொள்கையை கொண்டு இறை நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹ் இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதிப்படுத்துவார். உறுதியா இருந்தார், உறுதியில எந்த விதமான பிசைகள் இல்லாமல் தெளிவான முறையில் நம்முடைய உறுதியை மேம்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயும் மறுமையில் அல்லாஹ் உங்களை உறுதிப்படுத்துவார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழிகேட்டில் எடுத்து விடுவான். அநியாயக்காரர்களாக அவர்கள் இருந்தார்களே ஆனால் அவர்கள் அல்லாஹ் என்ன செய்வான், வழிகேட்டில் விட்டுருவான் என்று அல்லாஹ் தன்னுடைய சொல்லிவிட்டு நான் ஆடிகளை செய்கிறேன். அப்ப இந்த கொள்கையில எவ்வளவு உறுதியாக இருக்கணும் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் மறுமையிலையும் உறுதிப்படுத்துறான், இந்த உலகத்திலையும் உறுதிப்படுத்துறான். இந்த கொள்கையினுடைய உறுதியில கடினமாக இருக்கணும். அதுல இப்ராஹிம் நபி இடத்துல இருக்கக்கூடிய உறுதியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பெரிய ஒண்ணு இல்லை. ஆனா அதை வெறுப்பேற்றணும். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் படங்கள்ல கொடுப்பாங்க. அதுல பாருங்க அவ்வளவு செய்திகள், அவரிடத்துல என்ன இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. சமூகத்தில் இருக்கும்போது இரக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறார், நற்குணம் உடையவராக இருந்திருக்கிறார். எந்த இடத்துல கோபப்படணுமோ, எந்த இடத்துல மார்க்கத்தை எடுத்து சொல்லணுமோ அந்த இடத்துல மார்க்கத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார். கொள்கை உறுதி என்று சொன்னால் தன்னோடு நிக்கல, உள்ள பெருசே அதான், எனக்கு மட்டும் நிக்கல, அவர் நின்றிருக்கிறார். அவருடைய உறவுகளுக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய சமுதாயத்திற்காக, எல்லாருக்கும். அப்படி ஒரு வார்த்தை சொன்னால் கட்டுப்படுகின்ற கூட்டமாக உருவாக்கி இருக்கிறார். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய உற்ற தோழனாக ஏற்றுக் கொண்டிருக்கிறான். சாதாரண மேற்றாது அல்லாஹ்வுக்கு ஒரு தோழன் என்று சொல்ல சாதாரண மேற்றா. இன்றைக்கு ஒரு பணக்காரர் வசதியாக இருக்கக்கூடிய நம்முடைய தோழன் என்று சொல்ல அது நமக்கு பெருமையா இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்டவன், தன்னுடைய ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டுப்பாட்டில வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்பல் ஆலமீனுக்கு ஒரு தோழன், அது இப்ராஹிம் நபி. சும்மா கொடுத்துருவானல்ல, சும்மா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவான. அது அந்த கொள்கையிலே அந்த உறுதியோடு இருக்கணும். தான் மட்டும் நிக்கல, தன்னோட இருக்கக்கூடிய மனைவியும் தான் பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டோடு வளர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கொள்கை உறுதிக்காக அவர் என்ன செய்தார், உண்மையோடுதான் கட்டுப்படுனா கட்டுப்பட்டார், அவ்வளவுதான். அதுக்கு பிறகுதான் மார்க்கம் சொல்லிட்டா, அல்லாஹ் சொல்லிட்டா நான் கட்டுப்பட்ட முடிஞ்சு. இந்த தன்மையை, இந்த பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்தினால் மாத்திரம்தான் கண்டிப்பாக நம்மளுடைய மரணத்தில கூட இந்த கொள்கையில இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமலைகளை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறார். நீங்கள் மரணத்தை சந்திக்கின்ற அந்த நேரம் இருக்கா இல்லையா, அந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும் தெரியுமா, உறுதியாக இருக்க வேண்டும். உறுதி இல்லை என்று சொன்னால் சிரமம். அல்லாஹ் அந்த மனிதர்களை சந்திக்கின்ற வானவர்களை அனுப்புகின்ற சந்தர்ப்பத்திலே எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசலாம் தெரியுமா, எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறி, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான், உன தவிர வேற யாரும் கிடையாது என்று சொல்லி அதிலே உறுதியாக இருக்கக்கூடியவருக்கு இதுதான் மேட்ரிக். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சொல்றாங்க அல்லாஹ் தான் என்னுடைய கடவுள், அல்லாஹ் தான் நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. மறுக்கல,
ஆனா விஷயம் என்ன? அது உறுதியாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னல்ல காலும் ரப்புனல்லா சும்ம தகாமோ தனஸ்ஸலு அலைஹிம் ஜன்னah. என்ன சொல்றா? நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி அவன்தான் உண்மையான இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு அதிலே நீங்கள் உறுதியாக இருந்தால் வானவர்கள் இறங்கி உங்களுக்கு சொல்லுவார்கள், கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஜன்னத் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு உடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்தான் இறைவன் என்ற நம்பிக்கையோடு நிற்கக்கூடாது, அதிலே உறுதியாக இருக்கணும். அப்படிப்பட்ட உறுதியை நாம் எல்லா காலகட்டத்திலும் ஏற்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, கொள்கையிலே உறுதியாக இருந்தது என்று சொன்னால் நமக்கு கிடைக்கின்ற மறைமுகமான பரக்கத்துகள் நம்மை பின்தொடரும். அப்படிப்பட்ட கொள்கை உறுதி நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால், கொள்கையிலே சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு கேள்விக்குறியாகிறது என்பதை கூறி முதல் உரை நிகழ்ச்சி